أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஐம்மாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய கலாமை அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். சூரத்துல் பக்ராவுடைய விளக்கு உரையின் தொடர்ச்சியாக 36 வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்துவிட்டோம். அதை தொடர்ந்துள்ள வசனம் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிற போது ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி பிகலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இதனுடைய பொருள் என்ன? ஆதம் தன்னுடைய இரட்சகனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ஃபதாப அலைஹி, அந்த வார்த்தைகளை கொண்டு அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடினார், பாவ மன்னிப்பு தேடினார். அல்லாஹ் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிக்கக்கூடியவனாக கருணையாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள்? எதற்காக கேட்டாங்க? முந்தைய வசனத்தில் நம்ம படித்த செய்தி என்ன? அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்தில் தங்க வைத்து குறிப்பிட்ட ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு தடை விதித்தான். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக அந்த தடையை மீறி அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதன் மூலமாக அவருடைய மறைவிடங்கள் வெளியானது என்று அல்லாஹு தஆலா அதை பற்றி நமக்கு அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஷைத்தானுடைய உந்துதலினால் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்னிப்பு கோரினார்கள். அந்த தவறு நிகழ்ந்த போதே அதற்காக வேண்டி செய்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறோம். இந்த வசனம் நமக்கு இதற்கு முந்தைய வசனங்களுடைய தொடர்ச்சி. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தது முதற்கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்னெல்லாம் ஏற்பாடுகளை செஞ்சு தந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்து பொருட்களுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்தான். எல்லா விதமான ஞானத்தையும் அவர்களுக்கு வழங்கினான். அப்படி ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார்கள். என்றால் மனிதன் என்பவன் தவறுக்குட்பட்ட ஒரு படைப்பு, அப்படி தானே? அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கிறான், ஜின்களை படைத்திருக்கிறான், மலாயிக்காவை படைத்திருக்கிறான், இன்ன பிற உயிரினங்களை படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு படைப்பிற்கும் அல்லாஹ் ஒரு தன்மையை நிர்ணயித்திருக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் தான் மனிதன் என்கிற படைப்பு எப்படிப்பட்டது? பலவீனமான படைப்பு. ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிற படைப்பு பலவீனத்தின் காரணமாக பாவம் செய்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவம் அப்படித்தான், மனித பலவீனம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? மனித பலவீனம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை அவர்கள் மீறியதற்கான காரணம் இதை அல்லாஹ் அவருடைய விதியில் எழுதி வைத்திருக்கிற விஷயம். அல் குர்ஆன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, இன்னல்லாஹ கதப மகாதிரல் ஹலாயிக் கப்ல யஹ்லுகஸ் ஸமாவாத்தி வல் அர்த 50000 ஸனா, வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் படைப்புகளின் விதியை எழுதிட்டான். அப்போ விதியில் எழுதப்பட்ட ஒன்று, அதை என்ன செய்வாங்க? நம்ம போன வகுப்பில் சொல்லி காட்டணும். என்ன சொன்னோம்? போன வகுப்பில் சொன்னதே இந்த வகுப்பில் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்வையெல்லாம். அது போன வகுப்போட விட்டுருங்க, இந்த வகுப்பில் உள்ளதை பேசுங்க, அப்படி தானே?
போன வகுப்பில் என்ன சொன்னோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தர்க்கித்து கொண்டார்கள். சொன்னோமா? எதை சொல்லி தர்க்கிச்சாங்க? சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு உங்களுடைய தவறுதானே காரணம் என்று யார் சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் சாட்டினாங்க. அப்போ குற்றம் சாட்டின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இது என்ன செஞ்சுட்டான்? அல்லாஹ் என்ன படைக்கிறதுக்கு முன்னாடி விதியில் எழுதிட்டான், அதனால அது நடந்துருச்சு. அப்போ நாம் அதை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய தவறுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆதாரமாக காட்ட முடியாது. நிகழ்ந்து போன தவறுக்கு நாம் என்ன செய்ய முடியாது? நான் அதிலிருந்து தவிர்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்ல முடியாது. காரணம், மனிதனை அல்லாஹ் பலவீனனாக படைத்திருக்கிறான். அந்த பலவீனத்துடைய வெளிப்பாடாக என்ன செய்கிறான்? பாவம் செய்யக்கூடிய இயல்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இயல்பினால் அவங்க என்ன செய்வாங்க? தவறு செய்வாங்க. அந்த அடிப்படையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். இங்கே நாம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரை விட ஆகச்சிறந்த அறிவாளி இல்லையா? என்றால் அவர் முதல் மனிதர். அல்லாஹ்வின் புறத்தில் நேரடியாக அவருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஞானத்தை வழங்கியிருக்கிறான்னு சொன்னால் நேரடியாக நம்ம என்ன செய்யல, அல்லாஹ்விடமோ அல்லது அல்லாஹ்வின் தூதரிடமோ கூட நம்ம என்ன செய்யல, பாடம் படிக்கல. ஆனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர் என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டார், அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கல்வியை பெற்றார். அப்படி இருக்கிற அவரிடத்துல என்ன நடந்திருக்கு? தவறு நடந்திருக்கு. அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதுதான் மனிதனுடைய இயல்பு. இந்த இயல்போடு தான் நல்லா என்ன செஞ்சிருக்கிறான்? மனிதனை படைத்திருக்கிறான். அப்படி படைக்கப்பட்டாலும் அந்த மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய இன்னொரு அம்சம் தான் என்னது? தன்னிடத்தில் தவறு நேர்ந்து விட்டால் அந்த தவறுக்காக என்ன செய்யணும்? மன்னிப்பு கோரணும். அதான் நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பாடம். நபியார் அவரே தவறு செஞ்சார். அவரே தவறு செஞ்சு அவர் அடுத்தது என்ன செஞ்சார்? தவறு செய்ய மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா சில அவருக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை, வேற எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கவில்லை. தவறுக்கு அப்பாற்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மளை படைக்கவே இல்லை. படைச்சாதானே நம்ம தவறு செய்யாமல் இருக்க முடியும். அப்போ அல்லாஹ் நம்மளை படைக்கும் போதே, நம்ம படைப்பதற்கு முன்னாடியே நம்முடைய விதியில் என்ன செஞ்சுட்டான்? நாம தவறு செய்யக்கூடியவர் தான் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார். தவறு செய்து அந்த தவறை என்ன செய்யல, நியாயப்படுத்தக்கூடியவர்களாக, தவறை சரி காணக்கூடியவர்களாக, அல்லது அந்த தவறுக்காக வேண்டி வருந்தாதவர்களாக அல்லாஹ் அவர்கள் ஆக்கல. மாறா அவர் என்ன செஞ்சார்? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தின் வெளிப்பாடு தான் அவர் என்ன செய்யறாரு? ஃபதலக்கா மின் ரப்பிஹி பிகலிமாத்தின், தம்முடைய இரட்சகனிடமிருந்து அவர் என்ன செஞ்சார்? வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். இதுவும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டார். என்னென்னு? தவறு செஞ்சுட்டேன், இந்த தவறுக்கு நான் எப்படி பிராயச்சித்தம் தேடுவது, இந்த தவறுக்காக நான் எப்படி என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவது, நான் இதற்கு எப்படி மன்னிப்பு கோருவது என்பதை என்ன செய்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க? பாவ மன்னிப்பு தேடுறாங்க. சரிங்களா? அந்த பாவ மன்னிப்பு தேடுறதுனால அல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க? அவரை மன்னிச்சுட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற போது முஃபஸ்ஸிர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரினார்கள்? அல்லாஹ்விடமிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சாங்க, சில வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள், அதன் மூலம் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்பதுதான் தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அந்த பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் என்ன? எந்த வார்த்தையை அல்லாஹ்விடமிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாங்க என்பது விஷயத்தில் என்ன செய்கிறாங்க? அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. இதில் சில வழிகட்ட கூட்டங்கள் சில தவறான ஆதாரங்களை கூட முன்வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில் சொன்னால், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செஞ்சு பாவ மன்னிப்புக்காக வேண்டி என்ன செய்யுது, எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் அவர் என்ன செய்கிறாரு? தலையை உயர்த்தி பார்க்குறார், அல்லாஹ்வுடைய அர்ஷில் பார்க்குறார். அர்ஷில் என்ன இருந்தது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இருந்தது. சரிங்களா? என்ன இருந்தது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அர்ஷில் என்ன எழுதி இருந்தது? நம்ம பள்ளி வாசல்கள்லாம் நிறைய மஸ்ஜிதுகளை பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுடைய மினாரால என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொரு பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லது என்ன செய்வாங்க? கதவுகளில் வீடுகள்லாம் என்ன செய்வாங்க? அல்லாஹ் ரசூல் அப்படி என்ன செய்வாங்க? எழுதி வைக்கிறது ஒரு வாடிக்கை. அப்படி எழுதக்கூடாது, அது தவறான விஷயம். அப்படி என்ன செய்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பார்த்தாங்களா? அல்லாஹ்வுடைய அர்ஷின் மீதே எழுதப்பட்டிருந்ததா. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்களா, அல்லாஹ் முஹம்மதின் பொருட்டால் எனக்கு நீ என்ன செய், மன்னிப்பு வழங்கு என்று யார் கேட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்களா அல்லாஹ்விடத்தில். அப்போ அல்லாஹ் கேட்குறானா, முஹம்மதை நான் இன்னுமே படைக்கலையே,
அதுக்குள்ளே எப்படி உங்களுக்கு முகமதுடைய பேர் தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே முகமதுடைய பொருட்டால் கேட்கலான்றது நீ எப்படி விளங்குன அப்படின்னோன்னா அவருக்கு சொன்னாராம், அதான் அரசியல் எழுதியிருக்க என்னென்னு, அல்லாஹ்வுடைய பேருக்கு அடுத்தபடியா முகமதுடைய பேர் எழுதியிருக்க, அதனால் நான் கேட்டேன். அப்போ முகமதுடைய பொருட்டால் நீ கேட்டால அல்லாஹ் அனுப்பிச்சிட்டான், மன்னிப்பு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க. அந்த கதை அந்த இது வந்து ஒரு இட்டக்கட்டுப்பட்ட சம்பவம். அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சிலர் என்ன செய்வாங்க, இந்த வசனத்திற்கு இவ்வாறு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, இறந்தவர்களுடைய பொருட்டால், நபியுடைய பொருட்டால், மலாய்க்காவுடைய பொருட்டால் மன்னிப்பு கேட்கலாம், அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடலாம் என்கிற வாதத்தை அவர்கள் வைப்பார். இது முற்றிலும் அடிப்படையற்ற பிழையான வாதம். சரி, இந்த வாதம் எப்படியெல்லாம் தவறுன்றதை நம்ம நினைச்சினா இந்த வசனத்தினுடைய பார்த்தோம் சொன்னால் நேரடியாக இந்த வசனத்திற்கு முரண்படுவதை பார்க்கலாம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்று தான் அல்லாஹ் சொல்றான். ஆனால் இந்த சம்பவம் என்ன சொல்லுது, அவராக தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுக்கு அவர் சொல்லி கொடுத்த மாதிரி இல்லையா, நவுது பில்லா, அப்படி தானே வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, முகமது நபி பொருட்டால் கேட்கலான்றது அவராக கண்டுபிடிச்சி அவராக கேட்டு, அப்போ அல்லாஹ்வே என்ன செய்கிறான், முகமது நான் இன்னும் படைக்கவில்லை, அதுக்குள்ளே நீ எப்படி அவருடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு அல்லாஹ்வே ஆச்சரியத்தோடு கேட்குற மாதிரி என்ன செய்கிறது, அந்த கதை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கதை உண்மையா அப்படின்னா உண்மை இல்லை. அதையும் தாண்டி இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு அது என்னது, நேரடியாக முரண்படவும் செய்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆனை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே இந்த காயிதாவையும் இந்த அடிப்படையும் பல முறை விளக்கி இருக்கிறோம். அல் குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதா, குர்ஆன் ஒரு சில பகுதியை இன்னொரு சில பகுதி விளக்கும். அதான் குர்ஆனுடைய பாணி. குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனத்தை அதற்கு விளக்கமாக எங்கே இருக்கும், இன்னொரு வசனம் விளக்கமாக இருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலாவே அல் குர்ஆன் என்ன செய்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வார்த்தையை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடினார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்துடைய 23வது வசனம். இதைத்தான் அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்றதை எப்படி சொல்கிறோம், இந்த வசனம் தான் அப்படின்றத எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதற்கும் பல காரணங்கள் இருக்குது. நாம் இந்த உரையாடலை சொல்கிறோம் இல்லையா, எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் அதே போன்று இப்லீஸுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல்கள், அந்த உரையாடல்களுடைய தொடர்ச்சியில் தான் அல்லாஹ் அதை சொல்லுவான். எங்கே சூரத்துல் ஆராஃபுடைய 23வது வசனத்தில் எந்த சம்பவத்தை ஒட்டி இது சொல்லுவான், இங்கே சூரத்துல் பக்ராவில் எந்த சம்பவம் பேசப்படுகிறதோ அதே சம்பவத்தை அங்கே சொல்லி காட்டி விட்டு தான் நல்லா இந்த வசனத்தை சொல்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, காலா, ரெண்டு பேருமே சொன்னாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் ரட்சகா நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டோம், நாங்கள் எங்களுக்கே அநியாயம் இழைத்து கொண்டோம், அநியாயம் செய்து கொண்டோம். வைல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னித்து, வதர்ஹம்னா, எங்கள் மீது நீ கருணை புரியாவிட்டால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம். அப்போ இதுதான் என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, மன்றாடுவதற்கென்று பயன்படுத்திய வாசகம் இதுதான் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். முதல்ல வந்து இந்த சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில் அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சொன்னான். அப்போ அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டால் அது எங்கே இருக்கணும், குர்ஆனில் இருக்கும். அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை எதுவோ அது எங்கே வரும், குர்ஆனிலே சொல்லப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை கொண்டு மனித சமுதாயமும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பாவமன்னிப்பு தேட வேண்டி இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கிற போது அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கிறாத அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அப்போ இந்த வசனத்திற்கும் என்னது, அந்த சம்பவம் முரணாகிறது. அதே போன்று இந்த நடந்த உரையாடலுடைய குர்ஆனில் சொல்லப்பட்டுகிற நேரடியான கருத்திற்கும் அது முரணாக இருக்கிறது. இன்னொன்று இஸ்லாமிய அடிப்படைகளுக்கும் முரணாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால், இந்த உம்மத்தை என்ன செஞ்சுருக்கணும், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுவதற்கு என்ன வழியை தேர்ந்தெடுத்திருக்கணும், அதே வழியைத்தானே தேர்ந்தெடுத்திருக்கணும். அப்போ அப்படி ஒரு வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இந்த உம்மாவிற்கு கற்றுத் தந்தாங்களா, சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தாங்களா? சஹாபாக்கள் எத்தனை பேர் அல்லாஹ்வின் தோட்டத்தில் வந்து யார் சொல்லுதா, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், அநியாயம் செய்கிறோம், அக்கிரமம் செய்கிறோம், அல்லாஹ்விடத்தில் எப்படி பாவமன்னிப்பு தேடுவது என்று கேட்கிற போது என்ன சொன்னாங்க, இன்னி லலம்து துல்மன் கசீரன் ஃபக்ஃபிர்லி, அப்படி தானே. இது வந்து அபூபக்கர் அல்லாஹ் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவா.
தொழுகையில் நம்ம நினைக்கிறோம் அத்தியாயத்தில் தஷஹூத் ஓதியதற்கு பிறகு ஸலவாத் ஓதியதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய ஒரு பாவ மன்னிப்புடைய துவா. அந்த துவாவை என்ன செய்கிறாங்க, யார் கற்றுத்தர்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு கற்றுத்தர்றாங்க. அப்போ அந்த இடத்துல அவ்வளோ நெருக்கமாக இருக்கிற அபூபக்கர் அவர்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கணும், அபூபக்கரே என்னுடைய பொருட்டால கேளு எல்லாம் மன்னிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அப்படி அங்கே சொல்லிக் கொடுக்கல. வரா என்ன சொல்லி கொடுத்தாங்க, யா அல்லாஹ் நான் என்ன செஞ்சுட்டேன், இன்னி லலம் துல்மன் கசீரன் ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நான் என்ன செஞ்சுட்டேன், ஏராளமான அநியாயங்களை செய்திருக்கிறேன், நீ என்ன மன்னிச்சிரு அப்படி தான் என்ன செய்கிறாங்க கேட்க சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி சையதுல் இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு சையதுல் இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொன்ன அர்த்தம் பாவ மன்னிப்பு கூறுவதற்கான தலையான துவா. பாவ மன்னிப்பு கேட்பதற்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்திருக்கிற பிரார்த்தனைகளிலே செய்யுது தலையானது. அது செய்யுது என்றால் தலையானது. அப்போ அந்த துவாவில் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி எப்படி வரும் அந்த அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, யா அல்லாஹ் நீ என்னுடைய இரட்சகன், என்னை நீ படைத்தாய், உன்னை என்று வேறு இலாஹ் இல்லை, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறோம், நான் என்னுடைய பாவங்களை உன்னிடத்தில் நினைக்கிறேன், முறையிடுகிறேன், என்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் நினைக்கிறேன் ஒப்படைக்கிறேன், உனக்கு உன்னுடைய நியாமத்துகளை நான் நினைக்கிறேன், அபூலக்கு பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, நான் என்னுடைய பாவங்கள்லாம் விட்டு முறையிடுகிறேன், இந்த பாவங்களை உன்னை அன்றி மன்னிப்பதற்கு வேறு யாரும் இல்லை. இப்படி தான் நினைச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிற சையதுல் இஸ்திக்ஃபார்லே சொல்லப்படுகிறதே தவிர வேற என்ன சொல்லலை. அங்கே வந்து ரசூலுல்லாஹி அவர்கள் எல்லாத்த விட பெரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் அதைத்தானே ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கணும். அப்போ இதெல்லாம் எதை காட்டுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒன்று சொல்லித்தரவில்லை, தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்தை இப்படி அறிமுகப்படுத்தவும் இல்லை. அப்போ இது வந்துடுது வீணர்கள் வழிகேடர்கள் உருவாக்கி கொண்ட வாதங்கள் என்பதை நம்ம நினைச்சலாம் தெளிவாக வழங்கலாம். அதற்கு குர்ஆன் நமக்கு மிக தெளிவான சான்றாக இருந்து கொண்டிருக்குது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன வாசகத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்பது மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக இது மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் குர்ஆனில் நமக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஒரு சிறு தவறு தான். நம்ம இங்கே நிறைய விஷயங்கள் இந்த சம்பவத்தில் பாடமாக படிப்பினை எடுக்கணும். 1-2 இல்லை, எக்கச்சக்கமான பாடங்கள் மனித குலத்திற்கு இந்த நிகழ்வு மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், கற்றுத்தருகிறான். என்ன, உலகத்தில் ஆகச்சிறந்த ஒரு மனிதர் யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை. நம்மளாம் இன்னைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் சொன்னால் நமக்கெல்லாம் ஆதி பிதா யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தன்னுடைய கைகளால் படைத்த நபர். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ ஒரு அதாவது ஏனைய படைப்புகளை விட நம்மை விட எல்லா விதத்திலும் அவர் சிறந்தவர். அல்லாஹ்வுடைய நேரடியான படைப்பு. அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் படைத்தவர் என்று நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைக்கிறான், சொல்லி காட்டுறான். அப்படி சொன்னால் மா மனஅக அன் தஸ்ஜுத இது அமர்த்துக்க லிமா ஹலக்து பியதிய. இபிலீஸை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், இபிலீஸே நான் என்னுடைய 2 கரங்களால் படைத்த ஒன்றிற்கு சுஜூது செய்ய சொன்னபோது உன்னை சுஜூது செய்ய விடாமல் தடுத்தது யாரு, எது தடுத்தது அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் யாரை பார்த்து கேட்குறான், இபிலீஸை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் தன்னுடைய 2 கரங்களால் படைச்சேன் என்று அல்லாஹ் நினைச்சான். அது அவருக்குரிய பெருமை தானே. யாருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது என்னது பெருமை, எவ்வளோ பெரிய அங்கீகாரம். அல்லாஹ்வுடைய கரத்தால் படைக்கப்பட்டவர். இப்போ எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவர். அப்படி இருக்கிற மனிதரை என்ன செய்கிறாரு, தவறு செய்தார். அந்த தவறுக்காக அவர் என்ன செஞ்சார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரினார். தவறு என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பாரதூரமான தவறு. பாரதூரமான தவறு என்று சொன்னால் என்னது, எது வந்து பிறருக்கு அநியாயம் இழைக்கக்கூடியதோ அதுதான் பாரதூரமான தவறு. தவறுகளில் அதற்கு என்னது படித்தரங்கள் இருக்குது. மிகப்பெரிய அநியாயம் எது என்று சொன்னோம் நம்ம, மிகப்பெரிய அநியாயம் எது, அநியாயங்களின் தலையானது எது, ஷிர்க். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, அதான் ஆகப்பெரிய பாவம். அதனால தான் அதை எல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அப்படி ஒரு தவறு அவர் செய்யலை, ஷிர்க் வைக்கலை. அதே போன்று குஃப்ரும் செய்யலை, நிராகரிப்பும் இல்லை அவர்கிட்ட. அல்லது அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், கொலை செய்கிறது, கொள்ளையடிப்பது, அடுத்தவருடைய உரிமைகளை பறிப்பது, இது போன்ற அநியாயங்கள் அக்கிரமங்களை செஞ்சாங்களா, அதுவும் செய்யலை. அவர் செஞ்சது தனக்குத்தானே செஞ்ச அநியாயம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அவர் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சுட்டோம், அடுத்தவங்களுக்கு செஞ்ச அநியாயம் கூட கிடையாது.
தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கிற ஒரு பாவத்தை அவர் என்ன செய்கிறாரு, தான் ஒரு பெரும்பாவம் செய்ததை போன்றுதான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார். அப்போ இது நமக்கு படிப்படை. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு வாழ்நாளில் ஒரு பாவம் தான் செஞ்சோமா, அல்லது செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய கேட்டகரி என்ன? நம்ம அன்றாடம் பாவம் செய்யக்கூடியோம் இல்லையா? அன்றாடம் பல பாவங்கள், ஒரு பாவங்கள் அல்ல. ஒரு பாவத்தோடையாவது நிறுத்தினா அது கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? பாவங்களுடைய பட்டியலின் நீளம் என்னது, பெருகிட்டே போகுது. பாவங்களுடைய பட்டியலுக்கு என்ன இல்லை, லிமிட்டே இல்லை, அது பறந்து விரிந்து கிடக்கு. அப்போ அப்படி இருக்கிற நாம் எவ்வளோ பாவம் மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும். இது நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, நபிமார்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருட்டால், நபிசலாமுடைய பொருட்டால் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் இல்லையா? அது பொய் என்பதற்கு இன்னும் பல சான்றுகள். என்னது? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல நபிமாருடைய பாவ மன்னிப்பு பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு நபி இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவ மன்னிப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடிய பாவ மன்னிப்பு துவா, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது. இப்படி என்ன செய்கிறார் அல்லாஹ்? பல நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் கிடைச்சாங்க. அவர்களுடைய தவறுக்காக எப்படி அல்லாஹ்விடத்தில் வருத்தம் தெரிவித்தார்கள், எப்படி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த இடங்களில் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கேட்டிருந்தா, அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பொருட்டால் தானே கேட்கணும், அதான வழிமுறையாகும். அப்படி இருந்தால் அதெல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்துடணும். அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? கிடையாது. எப்படி சொன்னாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தது அல்லாஹ் சொல்கிறான், கால ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலுக மா லைஸ லி பி இல்முன். என்ற சகா, நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், எனக்கு எதை பற்றிய இல்ம் இல்லையோ, ஞானம் இல்லையோ, அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் சொல்கிறாங்க. வைல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி, நீ என்னை மன்னித்து என் மீது கருணை புரியாவிட்டால் அக்கும் மினல் ஹாசிரீன், நானும் நஷ்டவாளிகள் ஒருவன் ஆகிவிடுவேன். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களோ அதே பிரார்த்தனை யார் சொன்னாங்க? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. சூரத்து ஹூத் என்கிற அத்தியாயத்தில் 47வது வசனம், 11வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுவும் அவருடைய ஒரு சிறு தவறுக்கு தான். என்ன தவறு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க? தன்னுடைய மகனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார். தன்னுடைய மகனுக்காக வேண்டி, அதாவது அந்த சமூகம் அழிய இருக்கிறது, பெருவெள்ளத்தால் அந்த சமூகம் மூழ்கி மரணிக்க இருக்கிறான் என்கிற எச்சரிக்கை அல்லாஹ் விடுத்ததற்கு பிறகு தன்னுடைய மகனும் அழியப் போகிறான் என்பதை அறிந்து அந்த அழிவில் மகன் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறான். இது ஒரு பெரிய குற்றமாகவோ பாவமாக பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல. ஆனால் அல்லாஹ் அவரை நேர்வழியில் நாடவில்லை, அதான் இங்கே விஷயம். அப்படி இருக்கும்போது அவருக்காக வேண்டி பிரார்த்தித்தார் என்பதை என்ன செய்கிறாங்க? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பார்க்குறாங்க? தன்னுடைய தவறாக பார்க்குறாங்க. அப்போ அதனால தான் நம்ம பொதுவாக அக்கீதாவோட பாடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நபிமார்கள்லாம் யார்? மஅசூம். நபிமார்கள் எப்படிப்பட்டவங்க? மஅசூம் அப்படின்னா பெரும்பாவங்களுக்கு அப்பாற்பட்டவங்க. சிறு தவறுகள் நடக்கும், அவங்கள்ட்ட நடந்ததெல்லாம் என்னது? சிறு தவறுகள், பெரும்பாவங்கள் கிடையாது. ஆனால் அந்த சிறு தவறுகளுக்காண்டி அவங்க என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இப்போ அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. அப்போ நாம் அவர்களை விட பன்மடங்கு பெரும்பாவங்களை செய்யக்கூடியவர்கள். நம்மள அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மிகப்பெரிய பாவத்திலே கூட விழுகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை இந்த நபிமார்கள் நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல பிரார்த்திக்கிறாங்க, ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய என்ற சகா, என்னை நீ மன்னிச்சது, என்னுடைய பெற்றோரையும் மன்னிப்பாயாக, வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வல் முஃமினீன வல் முஃமினாத், அதே போன்று என்னுடைய குடும்பத்தில் மூமினான ஆண் பெண்கள் அவர் அனைவரையும் நினைச்சு நம்பிக்கை கொண்டிருக்கிற, நம்பிக்கையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிற ஆண் பெண்கள் அனைவரையும் நீ மன்னித்து விடு. வலா தஸிது லாலிமின இல்லா தபாரா, அதே நேரத்தில் அநியாயக்காரர்களுக்கு நீ என்ன செய்யாத, அடிவை தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்தாத என்று என்ன செய்கிறாங்க? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறாங்க. இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? வலிமன் தஹல பைத்திய முஃமினன், என்னுடைய குடும்பத்தில் முஃமினா இருக்கக்கூடியவங்க அப்படின்னா யார் வரமாட்டாங்க? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் மனைவி அவங்க ரெண்டு பேருமே காஃபிர், அவங்க வரமாட்டாங்க.
அப்படின்னு செய்கிறாங்க, விதிவிலக்காக கேட்குறாங்க. இது வந்து பின்னாளில் கேட்டதுவா, ஆரம்பத்தில் கேட்டது என்னது, தன்னுடைய மகனுக்காண்டி கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறார் அவர், அதற்காண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவ மன்னிப்பு துவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லதி அத்மஉ யக்ஃபிர் லி ஹதீஅத்தி யௌமத்தீன், நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைப்பதெல்லாம் என்ன தெரியுமா, ஐ யக்ஃபிர் லி, எனக்கு அவன் மன்னிப்பு வழங்க வேண்டும் என்னுடைய பாவங்களை யௌமத்தீன் என்று மறுமை நாளன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாவம் செஞ்சாங்க? சிலையை அடித்து உடைச்சார். என்ன செஞ்சார்? சிலையை, அல்லாஹ்வை விடுத்த அந்த மக்கள் வழிபட்டு கொண்டிருந்த அந்த சிலையை அடித்து சுக்குநூறாக்கினார். இது பாவமா? இது பாவமா? இல்லையே. அப்போ அதை எப்படி பாவம்ன்றோம்? அந்த மக்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி, அது அவருடைய தாவாவுடைய ஹிக்மத்து. அந்த பெரிய சிலை மட்டும் அதை அடிக்காம உடைக்காம விட்டுறாரு, சின்ன சிலை எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டார். கோடாலியை கொண்டு போய் அந்த பெரிய சிலையுடைய கழுத்தில் மாட்டி விட்டார். மாட்டி விட்டு அவர் என்ன சொன்னார், வேணா அந்த பெரிய சிலை அடித்து உடைச்சிருக்கோம், அதுக்கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்றார். கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, அது பேசக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லும், கேட்டு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம், அது பேசாது அப்படின்றத என்ன செய்கிறாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு புரிய வைக்கிறார். அதுக்கு வேண்டி தான் அந்த வேலை செய்கிறார். ஆனால் அந்த இடத்துல கூட அவர் செஞ்சது அவர் என்ன செய்கிறாரு, தான் பொய் சொல்லி விட்டதாக எண்ணித்தான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்கிறார், பாவ மன்னிப்பு கேட்கிறார். அதே போன்று தான் என்ன செய்கிறோம் நம்ம, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு வஹர்ர ராக்கியம் வஅனாப், அல்லாஹ்விடத்தில் அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி வஹர்ர ராக்கியன், ருக்குவிலே அப்படி என்ன செஞ்சார், விழுந்தார். விழுந்து விட்டு அல்லாஹ்வின் பக்கம் அவர் முற்றிலுமாக மீண்டார் என்று அல்லாஹ் தஆலா நினைக்கிறான். அவரை பற்றி சொல்லி காட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, கால ரப்பிக்ஃபிர்லி கால ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப், என்ற ரட்சகா, என்னை நீ மன்னித்து விடு, எனக்கு யாருக்கும் எனக்கு பிறகு வழங்காத அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிவிடு, நிச்சயமா நீ மிகப்பெரிய கொடையாளி அப்படின்னு சொன்னாங்க நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறிய, அதாவது மனிதனுடைய தவறுகளுக்கு அப்பாற்பட்டதல்லாமல் மனிதனுடைய தவறில் அடங்கி இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு தவறுகளை செய்ததற்காக தான் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ இதை நமக்கு பாடமாக தருகிறது என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி நபிமாருடைய அடிச்சோடை பின்பற்றக்கூடிய நாம அல்லாஹ்விடத்தில் நினைச்சணும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் என்ன சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ் இஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்யுங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபைன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபி யௌமி 100 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நினைக்கிறேன் 100 முறை பாவ மன்னிப்பு தரேன். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த அளவுக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தர அளவுக்கு பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்களா? நம்ம அப்படி எடுத்துப்போமா? அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், யக்ஃபிருல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், நபியே உங்களுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், பின் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான். பாவம் என்று சொன்னால் ஒரு காலம் நபிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பெரும்பாவங்களை செய்ய மாட்டார்கள், செய்யவில்லை. நம்ம ஒரே ஒரு சம்பவத்தை தான் அதுக்கு சொல்ல முடியும். என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் என்ன செஞ்சாங்க, ஒரு கொலை என்கிற ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறார். அது கூட எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? அவரை அடிக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை, கொலை செய்யணுன்ற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்போ வக்கச மூசா வக்கலா அலி, மூசா ஒரு குத்து விட்டார், அடி வாங்கினவன் என்ன செஞ்சுட்டான், செத்து போயிட்டார். எல்லாம் சொல்லி காட்டுறதான். இப்போ இதுக்கு என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட, ஒரு அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருவருக்கு நியாயம் கேட்பதற்காக வேண்டி ஒருத்தர் என்ன செஞ்சார், அடித்தார். அவருடைய எண்ணம் என்ன, ஒருத்தனை தாக்குற அநியாயமாக அந்த தாக்கப்படுகிறவனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அடிக்கிறார். அவருடைய நியத்தை தான். அடிக்கும்போது கூட என்ன செய்யணும், நான் ஒரு அடி அடித்து அவனை என்ன செய்யணும், கொலை செஞ்சிடறேன் அப்படின்னு நினச்சி நாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லையா, அந்த எண்ணத்தில் யாரும் என்ன செய்யலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்கலை. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, முஃபஸ்ஸிர்கள்லாம் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்தளவுக்கு பலசாலி. அவர் என்ன செய்கிறாரு, அடிக்கும் போது என்ன செய்யலை, நான் அடித்தா செத்து போயிடுவான் அந்த எண்ணத்தில் அவர் அடிக்கலை. ஆனால் அவருடைய பலம் என்னது, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இதுதான் வந்துட்டு சொல்லுவாங்க, பெரும்பான்மை முஃபஸ்ஸிர்கள் அதற்கு விளக்கமாக சொல்லுவாங்க.
காரணமும் தான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு பலசாலி என்பதற்கு வேறு சில நிகழ்வுகளும் பின்னால் வரக்கூடிய சான்றுகள் இருந்து கொண்டு. இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தா அடி வாங்கினவங்க யாராக இருப்பாங்க, ரொம்ப பலவீனமாக இருந்திருக்கிறாங்க. அதனால் என்ன வச்சுச்சுன்னா ஒரே அடியில் போட்டுட்டு போயிட்டார் அவர். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பாக முடியுமா? நியாயப்படி என்ன செய்ய முடியாது. இது விபத்து, இதற்கு என்ன சொல்லுவாங்க, ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதற்கும் கூட என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல எப்படி பாவம் மன்னிப்பு தர்றாங்கன்னு சொன்னால், கால ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி என்ற சகா, நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், ஃபக்ஃபிர்லி என்னை நீ மன்னிச்சிரு. ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அப்போ அவருக்கு மன்னிப்பு வழங்கினான். இன்னஹு அல் கஃபூர் ரஹீம், என்றால் அல்லாஹ் யார், பெரிதும் மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன். இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களிடம் நேர்ந்திருக்கிற சிறு தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் செஞ்சிருக்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார் என்று சொன்னால், இது நமக்கு என்ன பாடத்தை தருகிறது என்றால், நாம் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? உலகத்திலே நமக்கு அல்லாஹ்வுடைய அதாபு வருவதற்கு அது காரணம். அல்லாஹ் பாதுகாப்பு. நமக்கு அல்லாஹ்வுடைய அதாபு நம் மீது இறங்குவதற்கு நாம் பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்பது என்பது காரணமாகிவிடும். அதே போன்று மறுமையில் நமக்கு அல்லாஹ்வுடைய அதாபு இருக்கும், இதுதான் காரணம், பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்கு. மறுமையில் நாம் நினைச்சோம் நரகத்துக்கு செல்லாமல் இருக்க வேண்டும், நாம் செய்திருக்கிற தவறுக்காண்டி அல்லாஹ் நம்மை தண்டித்து விடக்கூடாது என்று சொன்னால் அதற்குரிய வழி என்ன? உலகத்தில் நம்ம வாழும்போது என்ன செஞ்சிடணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும். அதனால தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடுவதை நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு தேடுவது என்பது மூமினுக்கே உரிய பண்பு. நபிமார்கள் அதை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நாமளே ஏமாத்துறோம். யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் என்னத்தை பாவம் செய்கிறேன், நான் என்னத்தை மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு அப்படி என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 முறை தேடுறேன். அப்போ நாம் எத்தனை முறை தேடணும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும்? நாள் முழுக்க நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாலும் அது என்ன இல்லை, எந்த விதத்திலும் அது நமக்கு ஒரு இடுக்கோ அல்லது இழப்போ அல்ல, ரெண்டுமே இல்லை. அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிக மகத்தான பாக்கியமான காரியம். ஆனால் நம்ம உலகத்தில் நம்ம வாழும்போது என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுங்கிற எண்ணத்தை நம்ம மறந்து வரோம் இல்லையா? அன்றாட நம்ம என்ன செய்யணும், நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணணும். நம்மளோட பெரிய பாவம் செய்கிறவன் இருக்கிறான், அப்போ நம்ம என்ன இருக்குது, நம்ம பரவாயில்ல. எப்படி ஆகப்பெரிய அயோக்கியனை பார்த்து ஒரு அயோக்கியன்னு சொல்லுவான், என்னை விட பெரிய அயோக்கியெல்லாம் இருக்கிறான், நம்ம என்னத்து பெரிய அயோக்கியம் அப்படின்னு அவன் நினைப்பான் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளும் என்ன செய்கிறோம், நம்மளோட பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம என்னத்தை பெருத்த பாவம் செஞ்சுட்டோம், அதனால் நம்ம அதுக்கு வேண்டியது செய்ய வேண்டியதில்லை, குற்ற உணர்ச்சியோடு இருக்க வேண்டியதில்லை அப்படின்ற எண்ணம் தான் இன்றைக்கிடுது அதிகமானவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான். சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கு அல்லாஹ் என்ன வழி வச்சிருக்கிறான், பாவ மன்னிப்பு தேடுவது. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, நீங்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள், உடைய மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது, அர்லுஹா கஅர்லிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அளவிற்கு அது விசாலமானது. உஇத்தத் லில் முத்தகீன், யாருக்காக இது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கு, முத்தகீன்களுக்காக. இந்த முத்தகீன்கள் யாரு, அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் என்ன சொல்றான், அவங்க காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், அவங்க கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடியவர்கள், மக்களை மன்னிக்கக்கூடியவர்கள். அப்படி உள்ள நல்லவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். அதே மாதிரி அவங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா, வைதா ஃபஅலு ஃபாயிஷத்தன், அவங்க ஏதாவது பாவமான ஒரு மானக்கேடான செயலை செஞ்சிட்டாங்கன்னா அதில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. ஃபஸ்தக்ஃபிர் லிதுனூபிஹிம், அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய பாவங்களுக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறார். அப்போ நமக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் யாரை முன்மாதிரியாக விட்டு தந்திருக்கிறார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஏனைய தூதர்களை, அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாங்க. அப்போ அந்த வழிமுறையைத்தான் நம்ம நினைச்சோம் நாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நினைச்சான் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு பாடமாக சொல்லி தருகிறான். இந்த பாடத்தை தான் நம்முடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து நாம் கற்க வேண்டும். அதே போன்று ஏனைய நபிமார்கள், இந்த உலகத்தில் ஆகச் சிறந்தவர்கள் யாருன்னா நபிமார்கள். இன்னொரு விஷயம், நமக்காவது பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் அங்கீகரிச்சா தான் சொல்லணும் இல்லையா? ஆனால் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அப்படியா? நபிமார்களுக்கு எல்லாருக்குமே என்னது,
சொர்க்கம் கேரண்டி. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கம் அவங்களுக்கு கேரண்டி. எந்த நபி என்ன செய்ய மாட்டாங்க, நரகம் போக மாட்டாங்க. நரகத்துடைய வாடை கூட அவர்களுக்கு வராது. அல்லாஹ் அதிலிருந்தெல்லாம் அவர்களை காப்பாற்றி விட்டார். அப்படி இருக்கிறவங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்கன்னா நம்முடைய நிலை என்ன? நமக்கு சொர்க்கமா நரகமா? எந்த உத்தரவாதமும் இல்லையே, நமக்கு தெரியாது. நாம் இருக்கிற நிலையில் நம்ம மரணிச்சா சொர்க்கம் செல்வோமா என்பது கேள்விக்குறிதான் இல்லையா? அது நமக்கே தெரியும். நாம் இருக்கக்கூடிய இன்றைய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் என்னை உங்களை உட்பட நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கி நம்ம மௌத்தான சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போமா? நம்ம என்ன ஆசைப்படுறோம், அல்லாஹ் இந்த நாளை என்னை மௌத்து வர வச்சுறாரு, நான் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் ஈமானும் இஹ்லாஸும் தக்வாவும் பேணி நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அப்படி உள்ள நிலையில் எனக்கு மௌத்தை தந்துடும். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மரணங்கள், அசம்பாவிதங்கள், விபத்துகள் இதெல்லாம் பார்க்கும்போது வயநாட்டில் என்னது பெரிய ஒரு மரண ஓலங்களை கேட்டுக்கொண்டிருக்கும். அதை பார்க்குற நமக்கு அதே நிலை, அதே நிகழ்வு நம்முடைய பகுதியில் நடந்திருந்தால் ஒரு இரவில் நம்முடைய கதையை என்ன செஞ்சிருக்கும், முடிஞ்சிருக்கும். அந்த நிலையில் நம்ம அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்பட்டவர்களாக மரணம் அடைகிறோமா அல்லது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறாதவர்களாக மரணம் அடைகிறோமா? அதை நம்ம யோசிக்கணும். அப்படி இந்த யோசனை நமக்கு, இந்த வசனம் நமக்கு அதைத்தான் சொல்லித்தருது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்தில் நம்ம நினைச்சணும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக இருக்கணும். இந்த மன்னிப்பின் வாசல் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு திறந்து வைத்திருக்கிறான். பிஸ்ஸலா சொன்னாங்க, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தில் அப்தி மாலம் யுகர்கிர். ஒரு அடியாருடைய தௌபாவை அல்லாஹ் நினைச்சான் அவனுடைய மரண நேரம் வரையிலும் ஏற்றுக்கொள்கிறான். அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், வாய்ப்பு அளித்திருக்கிறான். மரணம் வருகிற வரைக்கும் நமக்கு தௌபா தேடலாம். ஆனால் மரணம் எப்போ வரும் தெரியாது. அப்போ அதுக்கு நம்ம நினைச்சணும் எல்லா நேரத்திலும் தௌபா தேடியவர்களாக இருக்கு. பிஸ்ஸலா சொல்லுவாங்க, இன்னல்லாஹ யப்சுத் யதஹு லியதூபல் முஸீஹுன் நஹார். இன்னல்லாஹ யப்சுத் யதஹு பில்லைலி லியதூபல் முஸீஹுன் நஹார். அல்லாஹ் இரவில் தன்னுடைய கரங்களை விரித்து வைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி? பகலில் பாவம் செய்தவன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக. அதே போன்று அல்லாஹ் பகலில் அல்லாஹ் நினைச்சான் கைகளை விரித்து வைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி? இரவில் பாவம் செய்தவன் மன்னிப்பு கேட்கிறது. இப்போ கால அவகாசம்ன்றது நமக்கு என்னது, ஷார்ட் டைம் டியூரேஷன். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னும் இருக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம நேரங்களையும் காலங்களையும் நம்ம தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடாது, வீணடித்து கொண்டிருக்கக்கூடாது. அதைத்தான் அதிகமானவர்கள் செய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய ஆயுள் எத்தனை வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆயுள் 1000 வருடம். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம் ஆயுள் கொடுக்கப்பட்டவர் தான் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல் நபிமார்களுக்கு ஒரு சிறப்பு, அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு முன்பாக அவர்களுக்கு என்ன செய்வான், தெரிவிப்பான். மற்றவங்களுடைய உயிர் மாதிரி இப்போ எனக்கு என்னுடைய மௌத்து என்னன்னு தெரியாது, நமக்கு யாருக்கு நம்முடைய மௌத்து எப்படின்னு தெரியாது. அப்படி ஒரு மரணம் யாருக்கு கிடையாது? நபிமார்களுக்கு கிடையாது. அப்படி இருந்தும் அவர் தௌபா தேடுவதற்கு பூமிக்கு அனுப்பட்டோம், பூமிக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம், அல்லது காலங்கள் போட்டோம் அப்படின்னு ஏதாவது அவகாசங்கள் எடுத்துக்கொண்டாங்களா? என்ன பார்க்குறோம்? இல்லை, தவறு நடந்துருச்சு, அல்லாஹ் அதை தவறு சுட்டி காட்டிட்டா உடனே என்ன செஞ்சுட்டாங்க, அவர் அல்லாஹ்விடத்தில் அதற்காண்டி பாவம் மன்னிப்பு கேட்டார் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு நினைக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம். இப்போ இந்த பாடத்தை நம்ம நினைச்சிடும் ஏற்றுக்கொண்டு நாமும் அன்றாடம் அல்லாஹ்விடத்தில் நினைச்சிடும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக. சிறு தவறு தானே, பெருந்தவறு தானே, அல்லது அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறோமே, எல்லா பாவங்களுக்கும் அடுத்தவங்களுக்குரிய அநியாயங்களாக இருந்தால் அதற்கான பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வழி என்ன? அந்த அநியாயத்தை நாம் என்ன செஞ்சிடணும், அவங்கள்ட்ட அதில் ஒப்படைச்சிடணும். அவங்கள்ட்ட உரிமை மீறல் இருந்தால் அந்த உரிமைகளை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு செய்யணும். மனிதர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மட்டும் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது வரைக்கும் அந்த மனிதன் மன்னிக்காதவரை. அப்போ அதனால் நம்ம நினைச்சணும், நம்முடைய மரணத்திற்கு முன்பாக, நம்ம மரணம் எப்போதும் தெரியாது, நம்முடைய மரணத்திற்கு முன்பாக நாம் நினைச்சணும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு சொல்லணும். அதனால் இந்த வசனம் நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அப்படி தான் நம்ம நினைச்சணும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்படி நம்ம தேடினால் அல்லாஹ் நினைச்சான் மன்னிக்கக்கூடியவர். ஃபதாப அலைஹி இன்னஹு வத்தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் என்ன சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மன்னிச்சான். ஏன்? அல்லாஹ் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், மன்னிப்பு கோருதலே அல்லாஹ் நினைச்சான் விரும்புகிறவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அடியார்கள் மன்னிப்பு கோருவதை அல்லாஹ் நினைச்சான் விரும்புகிறான். அந்த விரும்புவதின் அடிப்படையில் தான் நினைச்சான் தௌபா செஞ்சா நான் மன்னிக்கிறேன், தௌபா செஞ்சா நான் என்ன செய்றேன், மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல இருந்து ரஹீம், அவன் யாரு? கருணை உள்ளவன்.
மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பிரத்யேக கருணை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படிதானே? அர் ரஹ்மான் என்பது அனைவருக்கும் கருணை செய்யக்கூடியவன். அர் ரஹீம் என்று சொன்னால் பிரத்யேகமான கருணை. யாருக்கு? மூமின்களுக்கு. அப்போ மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? கருணை புரிவதற்கும் அல்லாஹ் காத்திருக்கிறான். அப்போ நாம தான் என்ன செய்யணும்? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை சுற்றிலும் இப்போ நடந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, அவங்க யாராவது இரவில் உறங்க செல்லும்போது நாளைக்கு நம்ம மௌத்தாவை நினச்சிருப்பாங்களா? யாருக்கும் அப்படி என்ன வந்திருக்குமா? இன்னும் நம்முடைய வாழ்க்கை இருக்குது, இன்னும் நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தானே ஒவ்வொருவரும் அவங்களுடைய கனவுகளை கட்டி கொண்டு தானே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? அவங்க எதிர்பாராத விதமாக அவங்களுடைய தவணை முடிந்து விட்டது. அப்போ அப்படிப்பட்ட நிலை தான் நமக்கும் இருக்குது. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மரணங்களை கண்டு நம்ம நினைச்சணும், நம்ம பாடம் படிக்கணும். நம்மளோடு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இல்லை, நபர்கள் இல்லை, பலர் இல்லை, ஒரு கூட்டம் இல்லை, ஒரு சமுதாயம் இல்லை, இப்படியெல்லாம் நினைச்சது மரணங்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ இதிலிருந்து நாம் நினைச்சணும் பாடம் படிக்கணும். அந்த பாடத்தின் அடிப்படையில் நாம் நினைச்சணும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு முன்மாதிரிகளாக நபிமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த வசனம் சொல்லுகின்ற அடிப்படையில் நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்போம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய மன்னிப்பையும் அவருடைய கருணையும் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேற்றுகிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் அடுத்த நம்ம அவசரத்தை பார்க்க இருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷஹீது ஹம்சுன், ஷஹீதுகள் சுஹதாக்கள் 5 வகையாக இருக்கிறாங்க. அல் மக்தூன் ஷஹீதுன், வல் கரிக்கு ஷஹீதுன், வல் ஹரீக்கு ஷஹீதுன், சரிங்களா, வல் ஹதிமு ஷஹீதுன், இடிபாடில் சிக்கி மரணிக்கக்கூடியவர்கள், நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடியவர்கள், எரிந்து மரணிக்கக்கூடியவர்கள், அதே போன்று மபத்தூல் வயிற்று போக்கினால் மரணிக்கக்கூடியவர்கள், மக்தூல் கொல்லப்பட்டு மரணிக்கக்கூடியவர்கள், எல்லாருமே ஷஹீதுகள் தான். எப்போ ஷஹீதாவாங்க அப்படின்னா, ஒருவர் இந்த உலகத்தில் வாழுகிற போது முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்து அல்லாஹ் தனக்கு விதித்திருக்கின்ற வகுத்து தந்திருக்கின்ற வரம்புகளை பேணி ஒருவர் வாழுகிறார். அப்படி உள்ள நிலையில் ஒருவர் மரணித்தால் தான் அவர் யார்? ஷஹீத். ஒருவர் இணை வைப்பில் இருக்கிறார், குஃப்ரில் இருக்கிறார், நிஃபாக்கில் இருக்கிறார், பாவத்தில் மூழ்கி இருக்கிறார், அப்படி உள்ள ஒருவர் இதில் மரணிக்கிறார்னா அது ஷஹீத் ஆகாது. சரிங்களா? அப்படி உள்ளவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஷஹீதுகள் கிடையாது. அப்போனா அல்லாஹ் தண்டித்து அழித்திருக்கிறானே, ஒரு ஊரையே வந்து செஞ்சுருக்கிறான், அல்லாஹ் தலைகீழ போட்டி புரட்டி இருக்கிறான். அப்போ அவங்கள யார்? ஷஹீதுகளா? ஷஹீதுகள் கிடையாது. அது அவங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற தண்டனை. ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிற போது அதில் என்ன செய்வாங்க? நல்லவர்களும் அங்கிருந்து அழிக்கப்படுவாங்க. அது அல்லாஹ்வுடைய நீதி. அப்போ அந்த நல்லவர்கள் யாராக இருந்தால் அவங்க நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய வரம்பை பேணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கட்டளைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தால் அவங்க நல்லவர்கள். அவங்களுக்கு தான் அந்த ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்குமே தவிர அது கூட்டத்தில் மௌத்தார எல்லாரும் ஷஹீதுன்னு கிடையவே கிடையாது. சரி.